இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு சில வேர்ட்ஸ மட்டும் எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிளுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துக்கலாம். ஐ அம் கீரா அப்படின்னு. இதில வந்து நம்ம எக்கோ பண்ணும்போதே substrங்கிற இந்த ஃபங்ஷனை நம்ம கால் பண்ணணும். இதுக்கு வந்து ஆர்குமெண்ட்டா வந்து என்ன குடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிளோட நேம். இந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்க தானே நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ஸ் மட்டும் எடுக்க போறோம். அதனால இதோட நேம நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ. அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஸ்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 0, 1, 2, 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இந்த ஐங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த ஸ்பேஸ் வந்து 1, இது அந்த ஏங்கிறது 2 அண்ட் எம்ங்கிறது 3 இந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஏங்கிற இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 0 வந்து பார்த்தீங்கன்னா ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா 1 வந்து இந்த ஸ்பேஸு, அதுக்கப்புறமா ஏங்கிறது வந்து 2. அப்போ இந்த ஏ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2ன்னு கொடுக்கணும். அப்புறமா ஒரு கமா போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஏலேருந்து எத்தனை லெட்டர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம நம்பராக கொடுக்கணும். அதாவது அதோட லெங்க்த்து. அப்போது இந்த ஏலேருந்து இந்த ஆர் வரைக்கும் நம்ம அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஏலேருந்தே நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அதனால் நம்ம 6ங்கிற இந்த இன்டிஜர் வேல்யூ கொடுத்துட்டு செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கீர் அது வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சப்போஸ் இதில் நமக்கு வந்து கீரா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு வேணும், அப்படி இல்லைன்னா ஐஎம்ங்கிற வேர்டை மட்டும் தான் நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கரெக்டாக இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போது நம்ம கீராவை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு ஐங்கிறது 0, ஸ்பேஸ் 1, ஏ 2, எம்ங்கிறது 3, இந்த ஸ்பேஸ் வந்து 4, கே வந்து 5. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 5ன்னு நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு, இந்த கேலேருந்து எவ்வளோ லெட்டர்ஸ் நமக்கு வேணும், அவுட்புட்டாக வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம கேலேருந்து 1, 2, 3, 4 கேலேருந்து 4 லெட்டர்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக வேணும். இப்போ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கீரா அப்படிங்கிற வேர்டு மட்டும் வந்துருச்சு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பல்காக ஒரு லெங்க்தியான ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். மாட்டரா அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு லெங்க்தியாக ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து வேக்கில் இருக்க வேல்யூ மட்டும் வேண்டாம், ஆனால் இந்த அப்லேருந்து இருக்கக்கூடிய வேறு எல்லா வேர்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதோட ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஈக்கோ substr ஃபஸ்ட்டு பேராமீட்டராட்டி இதோட வேரியபிள் நேம் கொடுக்கணும் மாடரா. இப்போ எந்த லெட்டர்லேருந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்லேருந்து வேணும் அப்படி தானே. அப்போ டபிள்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0, ஏங்கிறது 1, கேங்கிறது 2, ஈங்கிறது 3, இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போது இதில் அப்புங்கிறது 5ல் இருக்குது. ஸோ இந்த 5ங்கிற வேர்டை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ப்ரிவியூ பண்ணி பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஃபஸ்ட் லைனை நம்ம வந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பிஆர் டேக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பிலேருந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்குமே நமக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ லெங்க்தியான ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் தொடக்க மட்டும் இதிலேருந்து தொடங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த அப்புங்கிற இந்த இடத்தோட இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து தொடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்குமே வரிசையாக வந்துடும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது வேல்யூ நீங்கள் அதுக்கப்புறமா கொடுத்து அப்படியே கொடுத்தாலும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தொடக்கத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் லைன்லேருந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இதை நம்ம ரிவர்ஸில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எண்டிங்லேருந்து எப்படி ஒரு லெட்டர் நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுற மறுபடியும் அதே ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே மாடராங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இந்த ரியாலிட்டிங்கிற வேர்டு மட்டும் நமக்கு தேவைப்படுது. ஆனால்
இதை நம்ம லாஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாப்பில் நம்ம எண்ட் பண்ணியிருக்கோம்ல இது வந்து -1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா -1, ஒய் வந்து 2, டி 3, ஐ வந்து 4, எல் வந்து 5, ஏ வந்து 6, இ வந்து 7, ஆர் வந்து 8 அப்படின்னா -8 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்புறமா அந்த 8ல் இருந்து எவ்வளோ லெட்டர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அடுத்த பேராமீட்டராக. இதுலேருந்து வந்து 6லேருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெங்க்த்து வந்து 7 லெட்டர்ஸ் தான். அதனால் நம்ம வந்து 7ன்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம செமிகாலன் போட்டு நம்ம சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணோம் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டிங்கிற வேர்டு வந்துருச்சு. பட் இதோட மேலே இருக்கக்கூடிய வேர்டு வந்து சேர்த்து இது கூட கம்பைனாக வந்துருச்சு. அதனால் நம்ம இதையும் நம்ம லைன் பிரேக் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டிங்கிற வேர்டு மட்டும் நமக்கு தனியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட்டை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ரியாலிட்டிங்கிற வேர்டை மட்டும் நம்ம ரிவர்ஸில் இருந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.